துரைக்கர்ணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மோடி ஷா உங்களுக்கு என்ன செய்தி தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கும் அப்படின்றது, ஏன் பாஜக தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது முக்கியம். என்ன போயிட்டு இருக்கு இப்போ இந்த புள்ளியெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, 2026 நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. தோற்றம் தான். இதை சரிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான வியூகங்கள் வகுக்கிறார்களோ அப்படிங்கிற பார்வையும் நமக்கு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக கட்சியை ஒன்றிணைப்பதில் மறுத்து வருகிறார். தொடர்ந்து வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது வலுவான கூட்டணியை உருவாக்கினால்தான் திராவிட முன்னேற்றக் கழக அணியை இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும் என்பது கள யதார்த்தம். இதை அமித்ஷா உட்பட பாஜக மத்திய தலைமையும் புரிந்திருக்கிறது. திரு எடப்பாடியும் புரிந்து கொண்டு புரியாது போல நடிக்கிறார். திரு எடப்பாடியை தவிர்த்து அதில் பயணிக்கிற திரு செங்கோட்டையன் உட்பட மூத்த முன்னோடிகள் பலரும், இதையும் தாண்டி மாவட்ட மாநில நகர ஒன்றிய நிர்வாகிகள் வரையிலுமே ஒன்றுபட்ட அதிமுக மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும், இல்லை என்றால் நாம் களத்தில் திமுகவை எதிர்கொள்ள முடியாது என்கிற மனோபாவத்தில் இருக்கிறாங்க. மீண்டும் இந்த ஒன்றுபட்ட ஆமா, தமிழக பாஜகவில் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்புகிற முன்னணியினர் அவங்களுமே டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் கணிசமான குறைந்தபட்சம் ஒரு 100 தொகுதிகளில் நாம் திரு ஓபிஎஸ், திரு சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்கிற கள யதார்த்தத்தை உணர்ந்து அவங்களும் டெல்லி தலைமைக்கு வலியுறுத்துகிறார்கள். இது தொடர்பாக இருக்கு. இன்னொன்று, டெல்லியிலே இந்த என்டிஏ கூட்டணியோடு ஒப்பந்தம் போட்டு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலையும் அது தொடர்பாக வெளிப்படுத்தலை. ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறோம் என்று சொல்லிட்டு வந்தேன். இப்போ இந்த என்டிஏ கூட்டணி இப்போ நம்ம கிட்ட வந்துருச்சு, இதுதான் தொடக்க புள்ளி அப்படின்னு டெல்லியில் அறிவிச்சிருக்கணும், இல்லை சென்னை அறிவிச்சிருக்கணும். இங்கேயும் இல்லை. ஒரு வாரம் பார்த்த அமித்ஷா நேராக இங்கே இவரை தூக்கி உட்கார வச்சு ஸ்டார் ஹோட்டலில் அவர் தான் அறிவிச்சிட்டு போறாரு. பாஜகவோடு கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு ஊர் ஊரா போய் காங்கிரஸுக்கு அழைப்பு விடுகிறார், கம்யூனிஸ்டுகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார், விசிகாவை கூப்பிடுறார். யாரெல்லாம் பாஜகவுக்கு கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தி திமுகவோடு ஐக்கியமாகி இருக்கிறார்களோ அவர்களை பூரா இவர் கூப்பிடுறார். இவரை பாஜக தலைமையும் நம்பவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பாஜக டெல்லியில இருந்து இங்க இருக்கிறவங்க நம்பகத்தன்மையற்றவராக இருக்கிறார். இன்னொரு கேள்வி திரு துரைக்கர்ணா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முன்பு திடீரென நான் உண்மையெல்லாம் பேசினா தாங்காது அப்படின்லாம் சொன்னார். நான் அமைதி காக்கிறேன், என் மௌனத்தை சோதிச்சு பார்க்காதீங்க, என் பொறுமையை சோதிக்காதீங்கன்னு சொன்னார். டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதன் பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாச்சு. அதுக்கப்புறம் மௌனமா இருந்தார். இப்ப திடீர்னு அவர் ஏன் என்ன பேசத்தோட, அவர் கணக்கு என்ன? இல்லை, திரு செங்கோட்டையன் அவர்களுக்கோ திரு ஓபிஎஸ் அவர்களுக்கோ திருமதி சசிகலா அவர்களுக்கோ கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கினால்தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற ஒரே நோக்கத்தோடு பயணிக்கிறார்கள். கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்கிற கருத்தாக்கத்தில் அவங்க செயல்படுறாங்க. ஆனா திரு துரைக்கர்ணா, அந்த இடத்தில் தான் இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க முன்பே சொல்லியிருக்கீங்க, திரு செங்கோட்டையன் அவர்கள்லாம் திருமதி சசிகலாவோடு தொடர்புல இருக்கிறாங்க, ஒன்றிணைலாம் பேசுறாங்க அப்படின்னு. ஆனா அமித்ஷா அவர்கள் தான் சொல்லிட்டாங்க, நாங்க உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு. இப்ப செங்கோட்டையன் பேசுறார், பாஜக தலைவர்கள் டெல்லிக்கு போறாங்கன்னா என்ன ஏதாவது மாறுதா வியூக கணக்கு? இல்ல, இப்ப இதே அமித்ஷா தானே 2021 தேர்தலில் தென் மாவட்டங்களில் 42 தொகுதிகளில் அமமுக அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்று எனக்கு மத்திய உளவுத்துறை தகவல் இருக்கிறது, 15 இடங்கள் கொடுங்க, நான் அவரை இதில் அகாமடேட் பண்ணிக்குவோம் அமமுக என்று சொன்னார்ல. ஆமா, திரு டிடிவி தினகரனுக்கு மட்டுமே அத்தனை தொகுதிகள்ங்கிற பொழுது அதை தாண்டி திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா ஆதரவாளர்களுக்கு இன்னொரு மடங்கு, நான் சொன்ன அந்த 100 வந்துருச்சா, 40 80 90 தொகுதிகளில் வெற்றியை பாதிக்கும் என்பது இப்பவும் மத்திய உளவுத்துறை அங்க தகவல் கொடுத்திருக்கும்ல அமித்ஷாவுக்கு. எனக்கு என்னன்னா, பாஜகவினுடைய நோக்கம் உண்மையிலேயே திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டுமா,
அல்லது அதிமுகவில் உட்புகுந்து ஏதாவது செய்ய வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சந்தேக பார்வை, அது பொதுவெளி சந்தேகமாக தான் நான் பார்க்கிறேன். இப்ப டெல்லியில இப்ப கூடுற கூட்டத்துல நீங்க ஒன்றுபடணும் அப்படின்னு சொன்னா திமுகவை வீழ்த்துவதுதான் பாஜகவின் நோக்கமா இருக்க முடியும். ஆமா, உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம், நாங்க அமைதியா இருப்போம்னா வேற கணக்கா இருக்கலாம். நிச்சயமா 2017 அன்றைக்கும் உட்கட்சி பிரச்சனை தானே. முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு அது உட்கட்சி பிரச்சனை தானே. சரி, அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் கரம் கோர்த்தது யார்? இதே பாஜக. நீங்க இப்ப சொல்வது வந்து டெல்லி தலைமை பாஜக தலைமைக்கு புரிஞ்சிருச்சு நிலைமைன்றீங்க. நிச்சயமாக புரிந்து அதற்கான வேலை திட்டத்தை நாம் தொடக்கத்தில் சொன்னதுதான். ஓகே, நம்ம அடுத்த சுற்றுல செங்கோட்டையன் விஷயத்தை எடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயம்.